ஜாதி மதம் எப்போது எப்படி தோன்றியது? நல்ல காலம் எதற்காக தோன்றியதுன்னு கேட்கல. ஜாதி மதம் முதல்ல மதங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஆதி காலத்தில் ஆதாம் மேவல் காலம் வச்சாலும் சரி, இல்லை கல் தோன்றி மண் தோன்றி, கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குட்டின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப மனுஷன் பிறந்த காலத்தில், கற்காலம் சொல்லக்கூடிய காலத்தில் இந்த கற்காலத்தில் நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்னாடியான கற்காலத்தில் மக்கள் அவங்களுக்கு எட்டிய அறிவு வரைக்கும் என்னென்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவு வரைக்கும் இருந்து வாழ்க்கை ஓட்டுறாங்க. தன்னோட அறிவுக்கு உட்படாத பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அவங்க சுப்ரீம் பவராக எடுத்துக்கிட்டாங்க. சுப்ரீம் பவர்னா அது கடவுளாக நினச்சாங்க. இயற்கையெல்லாம் கடவுளாக இருந்தாங்க. இடி மின்னல் இதெல்லாம் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எது அர்த்தமில்லாததெல்லாம் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு 80s ஒரு படம் வந்தது. நடிகர் பாலாஜி, பழைய காலத்து நடிகர், பழம்பெரும் நடிகர்னு சொல்லக்கூடிய பாலாஜி என்றவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டார். காட் மஸ்ட் பி கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம். அது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தில் இந்த மாதிரி நம்ம விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் அவ்வளோ இல்லைன்னு வச்சுக்கலாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வளர்ச்சி இல்லாத காலத்தில்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் இந்த காட்டுவாசிங்கெல்லாம் வசிக்கும்போது வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த விமானத்திலேருந்து ஒருத்தன் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் ஏதோ ஒன்று போட்டுருவான், கீழே வந்துடும். அப்படி கீழே வந்து அந்த பாட்டில் உடையாமல் இதுலேயே விழுந்துருச்சு, மண்ணிலே. இதுலேயே அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறானுங்க. எடுக்கும்போது அதை பற்றி என்னான்னு தெரியாமல், அது ஒரு நகைச்சுவை படம், என்னான்னு தெரியாமல் அந்த பாட்டிலை வச்சுட்டு அந்த காட்டில் அவங்க படுற பாடு இருக்குமே, அப்பாப்பா சொல்லி மாளாது, அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதெல்லாம் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டிலை கடவுள் ஆகிடுவாங்க. ஒரு சோடா பாட்டிலு, அதாவது கொக்கோ கோலா பாட்டிலை, அதை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னன்னு தெரியாததுனால. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு மட்டும் அடிப்படை ஞானம். இந்த நாத்திகர்களுக்கு கூட இல்லாத ஒரு ஞானம் என்னன்னா, ஆதி காலத்தில் ஆதிவாசிங்களுக்கே இருந்திருக்கு. தனக்கு மீறிய ஒரு சக்தி எல்லாம் பெரிய சக்தியாக, அதுலேயும் பெரிய பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சுப்ரீம் பவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் அடிப்படை ஞானம். தனக்கு மேலே இருக்கிற ஒரு மகா சக்தியை ஏற்றுக்கிறது பேர் தான் அடிப்படை ஞானம். அந்த ஞானம், அந்த இதுதான் மதம். அதுதான் பக்தி ஆயிடுச்சு. முதல்ல அது நம்பிக்கையாக இருந்தது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை பக்தியாக மாறிச்சு. அந்த நம்பிக்கையை வெளிக்காட்டுறதுக்காக சில செயல்களை செய்வார்கள். அந்த செயல்களுக்கு பேர் பக்தி. முதல்ல நம்பிக்கை உருவாச்சு, அந்த நம்பிக்கை பக்தியாக மாறிச்சு. அதுக்கப்புறமா சில சடங்குகள் உருவானது. சடங்குகள் உருவானோடனே ஒரு கொள்கைகள் உருவானது. அந்த கொள்கைகள்லாம் சேர்ந்தது மதமானது. ஆக ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி, வழிபாட்டு முறை, சடங்கு மற்றும் கொள்கை, இவைகள் சேர்ந்தது ஒரு மதமாக மாறியது. இது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அரபு கண்ட்ரியில் தோணின ஒரு மதம் அந்த ஊருக்கு சூட்டாச்சு, அந்த காலத்துக்கு சூட்டாச்சு. அதுபோல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு இடத்துல அவ்வப்போது தோன்றினது, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறுபாடு அடைஞ்சிது. இப்போது குருநானக் அப்படின்றவர் இருந்தார், சீக்கிய மதம். அந்த சீக்கிய மதம் இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் கையில் வச்சுருப்பாங்க.
சீக்கியர்கள்லாம் வாள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அலோடும் கூட கவர்மெண்ட்டை அலோவ் பண்ணுது. ஏன்னா அதெல்லாம் ஒரு போர்க்காலமாக இருந்த காலத்தில் தோன்றிய மகான் அப்படிங்கிறதுனால அவர் தோற்றுவித்த மதத்துக்கு பேர் சீக்கிய மதம். அதில் வாள் அப்படிங்கிறது ஒன்று அவசியமானதாக இருக்கிறது. அதுபோல் புத்த மதத்தில் ரொம்ப சாத்விகம் தோன்றாங்க, அகிம்சையை போதிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒன்று ஒன்று. கிறிஸ்துவ மதம் இயேசு கிறிஸ்துவ மீனெல்லாம் பிடிச்சி மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது அவரே பிடிச்சி கொடுக்கும்போது மீன் சாப்பிட்றது தப்புன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு மகான்கள் தோன்றுவார்கள். அவர்கள் தோற்றுவிப்பதெல்லாம் மதமாக மாறியது. அப்படிதான் இந்து மதத்துக்கு வருவோம். அடுத்த மதத்தில் இந்து மதத்தில் என்ன ஆச்சு? கடவுள் எப்போ தோணார் என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வேதத்தை கடவுள் எழுதலைங்க, மகான்களால் எழுதப்பட்டதா வேதம். வேதங்கிறது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஸ்லோகங்கள் கூட மனுஷனால் உருவாக்கப்பட்டது. துதி பாடுற ஸ்லோகங்கள் கூட மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஹயகிரீவர் சொல்லி அகஸ்தியர் எழுதினது லலிதா சகஸ்ரநாமம். பீஷ்மர் சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினது மகாபாரதம். நீங்கள் கவனிங்க, விநாயகர் சொல்ல வியாசர் எழுதினது கிடையாது. வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினது மகாபாரதம். ஆக இங்கே எல்லாமே மகான்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டமைப்பு. 6 மதமாக இருந்த 6 பிரிவாக இருந்தது, 6 முறையாக இருந்தது, 6 பாதையாக இருந்தது. அது 6ஐயும் ஒன்றா சேர்த்த உடனே சன் மார்க்கம் ஆயிடுச்சு. சன் மார்க்கம். 6 விதமான மதங்கள் ஒன்றிணைந்தது இந்துத்துவான்னு பேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளில் இருக்குது. இவங்களோட நோக்கெல்லாம் ஒன்றா இருக்குது. இவங்களோட வழிபாட்டு முறைகள்லாம் ஒன்றா இருக்குது. இவங்களுடைய சடங்குகள்லாம் ஒன்றா இருக்குது. கிட்டத்தட்ட ஒன்றா இருந்ததுனால இதெல்லாம் ஒன்றா இணைச்சிட்டாங்க ஆதிசங்கர் காலத்திலே. ஆதிசங்கரர் சங்கர மடத்தை நிறுவனார். சங்கர மடங்கிறது காமாட்சி அம்மனை வழிபடுறது, சிவனை வழிபடுறது. ஆனால் அவர் பெருமாளை பற்றி எழுதியிருக்காரு. கனகதார சோத்திரம் சொல்லக்கூடியது. லக்ஷ்மிக்கு பாட்டு எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் எழுதும்போது எப்படி இது சைவ வைணவத்துக்கு சேர்த்து பாட்டு எழுத முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சைவமா வைணவமா? சைவ துறவியான இவர் எப்படி வைணவ சாமிக்கு பாட்டு எழுதுறார்? ஆக சைவ வைணவத்தெல்லாம் அவர் வேறு வேறையாக பார்க்கல. அந்த சன்மார்க்கத்தையும் ஒன்றா சேர்த்துட்டார். 6 வகையான சன்னுன்னா 6 வகையான மதங்களையும் மார்க்கம். நம்மளது மதமே கிடையாது. மதம்னா என்னன்னா கொள்கைன்னு பேர். கொள்கைன்னா என்னன்னா தீவிரமான கொள்கையை தான் மதம்னு சொல்லுவோம். மதம் பிடிச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? மதம் பிடிக்கிறதுனா அளவுக்கு மீறி போச்சுன்னா புத்தி குழம்பி போயிடும். தீவிரவாதத்துக்கு பேர் தான் மதம். ஆக்சுவலி நம்ம மதங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, தர்மம்னு சொல்லுவாங்க. இந்து தர்மம், சனாதன தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்துவ தர்மம், ஜைன தர்மம், எல்லாம் தர்மம். தர்மம்னா என்னன்னா ஒரு கோட்பாடுன்னு பேர். இந்த கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் இல்லை. தானம் தர்மம். கர்ணன் கொடுத்தானா அப்படின்னா தர்மர்னு ஒருத்தர் இருந்தார். கொடுக்கறதுனால அவருக்கு பேர் தர்மர் பேர் இல்லை. அவர் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, கர்ணன் தான் கொடுத்தது. கோட்பாடுகளை கடைபிடித்ததுனால் தர்மன்னு பேர். கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கிறதுனால கோட் ஆஃப் ஆனர். ஒரு குரூப்பு தனக்கு தானே ஒரு கொள்கைகளை வகுத்துக்கும். அந்த கொள்கைகளை கடைபிடிக்கிறவன் தர்மனாக இருந்தான். யார் கடைபிடித்தாலும் அது அவன் தான் தர்மன். ஒரு கிறிஸ்துவர் தன்னோட கோட்பாடுகளை கரெக்டாக கடைபிடிக்கிறார்னா அவரே தர்மம். ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய கோட்பாடுகளை கடைபிடித்தால் அவரே தர்மர். தன்னுடைய கோட்பாடுகளை மீறாமல் பிசகாமல் சரியாக கடைபிடிப்பவர்கள் தர்மவான்கள். அவ்வளோதான். ஆக அந்த மீனிங் தான் தர்மம்ன்றது. தானம் கொடுக்குறது, இலவசமாக கொடுக்குறது பேர் தர்மம் இல்லை.
ஆக இந்த கோட்பாடுகள் எல்லாம் உருவாக்குது. அது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடுது. ஒரு ஒரு மகான்களால், ஜீனியஸால் உருவாக்கப்படுறது தான் கொள்கை கோட்பாடுகள்லாம். அப்படி உருவானது தான். கடவுள் சொன்னதாக சொல்லி, அல்லாஹ் சொன்னதாக சொல்லி குரான் எழுதப்பட்டது. ஜீசஸ் சொன்னதாக சொல்லி ஒரு 12 சீடர்களால் தொகுக்கப்பட்டது பைபிள். தொகுப்பு தான் அது. பைபிள்னா என்ன மீனிங்னா தொகுப்புன்னு பேர். தொகுப்பு. பழைய தொகுப்பு ஒன்று இருக்குது, புதிய தொகுப்பு ஒன்று இருக்குது. ஏற்பாடுன்னு வச்சுருக்காங்க அவங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படி ஆகிக்கிருக்கு. தொகுப்பு. பைபிளுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா தொகுப்பு தான் பேர். ஆக பழைய ஏற்பாடை ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக தொகுத்துருக்காங்க. அது புதிய ஏற்பாடாக இருக்கிறது. நம்மளதில் அப்படிலாம் தொகுக்க முடியாது. இந்து மதத்தை தொகுக்க முடியல. அது தொகுத்துல அது பாகுபடுத்தி பார்த்துருக்காங்க. அது 4 வேதமாக ஆக்கிட்டாங்க. அந்த வேதத்தெல்லாம் தொகுத்து எழுதினவருக்கு பேர் வியாசர். தொகுத்து பிரித்தவருக்கு பேர் வியாச பகவான். அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சதுனால அவரோட பூர்ணிமாவை, பெரிய பௌர்ணிமாவை அவர் பிறந்த அவதார நாளை தான் இங்கே நம்ம பௌர்ணமியாக இந்த ஆடி மாதத்தில் குரு பூர்ணிமான்னு சொல்லி கொண்டாடுறது உண்டு. ஆக குரு பூர்ணிமான்னு கொண்டாடுனா அவர் வேதங்களை அவர் எழுதலை, அவர் தொகுத்தவர். இங்கே இருக்கிற வேதங்கள்லாம் எப்படின்னா, இந்து மதத்தில் இருக்க வேதங்கள்லாம், சனாதன வேதங்கள்லாம் எந்தெந்த காலத்துக்கு பொருந்தலையோ அது தானாகவே அழிஞ்சு போயிடும். ஃபாலோ பண்ணலன்னா அது தானாக போயிடும். அது மார்க்கெட்டில் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிடும். அந்த மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆகிடும். அது அவுடேட்டட் ஆகிடும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிடும். அப்புறம் இன்னொரு மகான் புதுசாலாம் ஏற்றுவாங்க. அப்படி எழுதும்போது, ஏற்றுக்கும்போது அது நடைமுறைக்கு வரலைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி ஆனது இருக்கா? அக்பர் கூட தீன் இலாகின்னு ஒரு மதத்தை உருவாக்குனார். அக்பரோட நோக்கம் என்ன பாருங்கள், தீன் இலாகி. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம மதத்தை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அவர் ஒரு மதத்தை உருவாக்குனார். ஆனால் அவர் ஒரு ராஜா மகான் ஆக முடியாதுல்ல. ஆகலாம், ராஜ ரிஷியெல்லாம் ஆகுறாங்க. ஜனகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருந்தார். நம்மளோட ஜானகி தேவியோட, அதாவது ராமரோட மாமனார் பேர் ஜனகர். அவர் ராஜ ரிஷி. விஸ்வாமித்திரர் ராஜாங்கத்தை விட்டுட்டு ரிஷி ஆனார். அவர் ஞானி ஆகிட்டார், ரிஷி ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி ஆக முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன ராஜாலாம் இருக்காங்களே. பத்திரகிரியார் பட்டினத்தாருக்கு சிஷியனாக சேர்ந்தார் ஒரு ராஜா. சின்ன ராஜா ஒருத்தர் பத்திரகிரியாராக சேர்ந்துட்டார், சிஷியனாகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அக்பர் ஒரு மதத்தை தோற்றுவித்தார். அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். அது அவராகவே ரெடி பண்ணி கொடுத்தாரு. இன்ஸ்டலேஷன் ஒன்று இருக்குது, எஸ்டாப்ளிஷ்னு ஒன்று இருக்குது. எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இவர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாரு அக்பர். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சில வருஷத்துலேயே போயிடுச்சு. அது ஒன்று சில வருஷம் இல்லை, அது கொண்டாடவே முடிய நடைமுறைக்கே வரல. அது ராஜா கொண்டாடு. சரி, ராஜா கொண்டாடுனா தான் போச்சு. வள்ளல் பெருமான் ஒரு மதத்தை உருவாக்குறார், சன்மார்க்கன்னு பேர் வச்சு. அவர் சமஸ்கிருதத்தில் சன்னுன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவாரா? அவர் சங்கராச்சாரிய கூட போட்டி போட்டவர். மொழியை ரொம்ப நேசிக்கிறவர் வள்ளலார், தமிழ் மொழியை. சன்னுங்கிற வார்த்தை சமஸ்கிருதமாக இருந்தால் அவர் ஏற்றுப்பார். அவர் தமிழில் இருக்கிறதா சொல்கிறார். அதனால் சன்மார்க்கம்னு வச்சுக்க, சுத்த சன்மார்க்கம் அவரோடது அப்படின்னு. அவரோடது வேதத்தை புறந்தழுதல். வேதத்தை ஏற்றுக்க மாட்டார் வள்ளலார். வேதத்தை ஏற்கல. 6ஆம் திருமுறை எழுதும்போது அவர் வேதத்தையும் ஏற்றுக்கல, கடவுளையும் ஏற்றுக்கல. அதுக்கு முன்னாடி முருகரை ஏற்றுனார், வடிவுடையம்மை ஏற்றுக்கினார், சிதம்பரம் நடராஜரை ஏற்றுக்கிட்டு அவரை பற்றி ஏகப்பட்ட பாட்டு எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அவரே சொல்கிறாரு, நான் கண்ணாடியில் முருகரை பார்த்தேன்னாரு, வடிவுடையம்மன் எங்கள் அம்மா ரூபத்தில், எங்கள் அண்ணி ரூபத்தில் சாப்பாடு ஊட்டினாங்கன்றார். அப்படிலாம் கடவுளை பார்த்ததுக்கப்புறமா நடராஜரை திரையில் இவர் காட்டியிருக்காரு. நடராஜர் இப்போ சிரிச்சார். கோயிலில் போய் பார்த்து இவர் சிரிச்சிருக்காரு, அவர் சிரிச்சாருன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது கடைசியாக அதெல்லாம் மும்மூர்த்திகளே மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவி, 3 செய், எல்லாருமே சிறுதேவன் ஆகிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு புதுசாக ஒன்று சொல்லிட்டார்.
ஆக்சுவலி புதுசு எதுவுமே கிடையாது. புதுசுன்னு ஒன்று கிடையாது. இந்த 96 வரி பாடல் ஒன்று இருக்கு. நம்ம சிவாயும் வாழ்க நாதந்தால் வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வர ஒரு வார்த்தை அருட்பெருஞ்சோதி. ஆக அருட்பெருஞ்சோதிங்கிறது ஏற்கனவே இருக்கிற வார்த்தை தான். அதை அவர் உணர்ந்து எடுத்து பெருசாக்கி அருட்பெருஞ்சோதியை கூட ஒன்று தனிப்பெருங்கருணை வார்த்தையும் சேர்த்து இணைச்சி அவர் அது ஜோதி வழிபாடு கொண்டு வந்தார். ஆனால் அது உலக பிரசித்தி பெற்றுதா, இப்போ 200 வருஷத்தில் அது டெவலப் ஆகிருக்குதா அப்படின்னா வரல. நடைமுறைக்கு ஒத்து வராதது, பிரபலம் அடையாது, நீடிக்காது, நிலைக்காது. ஒரு காலத்தில் அது அழிந்து போய்விடும் அப்படிங்கிறது தான். திதி கொடுக்கறது போன்றது வேதத்துக்கு வேத வார்த்தைகள் திதியெல்லாம். அதனால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வங்களை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கல. இந்த புலால் மறுத்தலை சொன்னார். திருவள்ளுவர் கூட தான் சொன்னார் புலால் மறுத்தல். நம்ம ஐயன் திருவள்ளுவர் மட்டும் இல்லாமல் கருணை வடிவான வள்ளல் பெருமானும் சொல்கிறாரு புலால் மறுத்தல்னு. ஏற்றுக்க முடியுமா? அவர் என்ன சொல்கிறார்? ஜாதியை ரெண்டாக பிரிக்கிறார். நீங்கள் ஜாதி பற்றி கேட்டிருக்கீங்க, அதுக்கு வரேன். அவரும் சொல்கிறார் அகவினத்தார் புறவினத்தார்னு. அகம்னா என்னோட ஆளுங்க, எனக்கு உட்பட்டவங்க. யாருன்னா சைவம் சாப்பிட்றாங்களா நம்ம ஜாதின்றார். சைவம் சாப்பிடாதவங்களாம் புறவினத்தார்னு எதிர் ஜாதின்னு சொல்கிறார். ரெண்டாக பிரிக்கிறார் பாருங்க. சைவம் சாப்பிட்றவங்கள கண்டா பயப்படுவேங்கிறார். இது சார் அசைவம் சாப்பிட்றவங்கள கண்டா பயப்படுறாரு. ஐயோ கொலை உணவு சாப்பிட்றாரே அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு தான் பயந்தேன்னு சொல்லிலாம் பாட்டு எழுதுறாரு. எதுவுமே என் வார்த்தை இல்லை, யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. எல்லாம் அவர் எழுதின வார்த்தைகள் தான் நாம் சொல்கிறோம். ஆக நான் கூட வள்ளல் வச்சு வணங்கிட்டு தான் இருக்கேன். வள்ளல் பெருமானை பாருங்கள். புத்தர், இயேசு, பாபா, திருவள்ளுவர், சங்கராச்சாரியர், புத்தர் இருக்கார் பாருங்கள், ராகவேந்திரர், அகஸ்தியர், புத்தன். காந்தியை தான் வைக்கல, காந்தியை வைக்கல. ஆனால் பாருங்கள் அங்கே சித்தர், பாபாஜி, இயேசுநாதர், வள்ளல் பெருமான், அகத்தியர், பட்டினத்தார், ராகவேந்திரர், சங்கராச்சாரியார், புத்தர், திருவள்ளுவர் எல்லாரும் வச்சு வணங்குறோம். நம்ம மகான்களை வழிபடுறது நமக்கு சிறப்பு. என்னோட சிறப்பு வழிபாடு மகான் வழிபாடு. வள்ளலாரோட மதம் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தில் அவர் 2 கொள்கை வைக்கிறார். ஒரு கொள்கைக்கு பேர் பசி ஆற்றுதல், அடுத்தவங்களுக்கு உணவளித்தல். 2வது கொள்கைக்கு பேர் பசி ஆற்றுதலில் அன்னதானம் செய்கிறதுன்னு அர்த்தம். 2வது கொள்கைக்கு பேர் ஜீவகாருண்யம், அகிம்சை போதிக்கிறார். எக்காரணத்து கொண்டு எந்த உயிரும் கொல்லக்கூடாது, தன்னோட உணவுக்காக கூட கொல்லக்கூடாது, தான் வாழக்கூட பிற உயிர்களை கொல்லாதேங்கிறது ஜீவகாருண்யம். ஆக ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறார். 3வதான கொள்கை என்னன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபடுறது. குரு வழிபாடு கூட அவர் சொல்லித்தரல. குரு வழிபாடுன்னு அவர் சொல்லித்தரல. நம்ம வள்ளலாரை வச்சு நாம வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என்னை வணங்க சொல்லதில்லை. மாறா அவர் கை வீசி நடக்க மாட்டார், கை கட்டிகிட்டே நடப்பாராம். ஏன்னா கை வீசினா மக்கள் என்னை ஆணவமானவன்னு நினைப்பாங்க. திண்ணையில் உட்காந்து காலை நீட்ட மாட்டாராம். காலை நீட்டினா ஆணவமானவன் நினைப்பாங்கன்னு காலை மடக்கி வச்சுப்பார். அதுபோல் கை கட்டிட்டு அப்படியே பக்குவமாக தான் நினைப்பார். ஆணவம் கூட கூடாதுன்றதுனால ரொம்ப அடக்கமாக இருக்கிறதுக்காக அப்படி நடக்கிறேன்னு சொல்லுவார். அப்படியேப்பட்டது காலம் மடக்கிக்குள்ளவரை யாராவது பாத பூஜை பண்ண சொல்லுவாரா? என்னை வணங்குங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டார். மற்றவங்களாம் சொல்கிறோம்ல, என்னை நம்பு. சாய்பாபா 2 விதமாக சொல்லுவார். சப்கா மாலிக்கு உப்பகன்னுவார், கடவுள் மேலே இருக்காருன்னுவார். ஒரு வாட்டி நானே கடவுள்னுவார். நான் இருக்கேன் கவலைப்பட, ஏன் இருக்க பயமேன்னுவார். அதே போல் ஜீசஸ் ஜீவனும் நானும் ஒளியும் நானுன்னுவார். தேவனும் நானும் தேவகுமாரனும் நானேங்கிறார். நானே தான் நானாக பிறந்திருப்பேன், நானே தான் கடவுள், நானே திரும்பி அவதாரம் எடுத்திருக்கிறேன்னு அர்த்தம்.
புரியுதா? கிருஷ்ணரும் அப்படி சொல்லுவார். நான் தான் கடவுள் அவதாரம்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டாரு மட்டும் இல்லை, அவர் பல செய்தி காட்டியிருக்கார், விஸ்வரூபம்லாம் காட்டியிருக்காரு கிருஷ்ணர். ஆனால் மனுஷன் நரன் நாராயணன், நரனாக ஒருத்தர் நாராயணனே நரனாகவும் பிறந்தான். தான் கடவுள்னு தெரிஞ்சாலும் தான் சக்தியை பயன்படுத்தாதவர் ராமர், மனுஷனாகவே வாழ்ந்து போனவர். ஆக அவதாரங்கள்லாம் இருக்காங்க. யாருமே என்ன வணங்குன்னு சொல்றதில்லை, சொல்ல மாட்டாங்க. ஆனால் சூட்சமாக நாம் புரிஞ்சுக்கலாம். நான் தான் தேவகுமாரன், நான் தான் கடவுள் அப்படின்னும் போது வணங்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி வணங்குறதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அவர் கடவுள் அவதாரம் தானே. அவர் சிவனை வழிபட்டிருக்காரு, அவர் அம்மனை வழிபடுறாரு. அதே கிருஷ்ணர் விநாயகரை வழிபடுறாரு. இப்படிலாம் வழிபாடெல்லாம் அவரே பண்ணிக்கிறார். அவரே கடவுள் அவரே ஒரு வழிபாடு பண்ணணும். அவரே சுயரூபத்தையும் காட்டுறாரு, விஸ்வரூபம் காட்டுறாரு, அப்புறம் அவரும் வழிபடுறாரு பாருங்க. அந்த கடவுளாக இருந்தாலும் பிறந்ததாக்கா ரோல் மாடல். வி ஆர் த ரோல் மாடல், ஐ எம் த ரோல் மாடல்னு சொல்கிறாரு. நான் தான் ரோல் மாடல், நானே வாழ்ந்து காட்டுறேன் உனக்கு, இப்படிலாம் வாழணும்னு வாழ்ந்து காட்டுறேன்றாங்க. அதுபோல் வள்ளல் பெருமானுடைய இந்த கருத்து 3 கொள்கை. அன்னதானம் செய்தல். அன்னதானம் கூட அவர் தானம் கூட வாயத்தை யூஸ் பண்ண மாட்டார். பசி ஆற்றுதல், அடுத்தவங்களுக்கு பசி ஆற்றி கொடுக்குறது. பசித்திருன்னு சொல்லுவார். முழுக்க போடக்கூடாது, முக்கால்வாசி சாப்பாடு போட. பசித்து இருக்கணும், எப்பவுமே பசியோடு இருக்கணும். அதான் உடலுக்கு நல்லது, பசியோடு இருக்கணும். பசி ஆற்றி வைக்கிற அவரே விழித்திரு, தனித்திரு, பசித்திருன்னு சொல்கிறாரு பாருங்க. பசித்திருன்னா ஃபுல்லாக சாப்பிடாதுன்னு சொல்கிறாருங்க. அதுக்கு ஆன்ம ரீதியாக வேறு காரணம்லாம் சொல்லுவாங்க. அவர் நேரடியாக இந்த காரணத்தில் தான் சொன்னார். 2வது புலால் மறுத்தல், அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. 3வது தான் எது, தெய்வ வழிபாடே 3வது தான் அவரோட கொள்கையில். அது ஜோதி ரூபம் தான் வழிபடணும்னு சொல்கிறார். இது அவரோடது. இது அற்புதமான இந்த கொள்கையை உயர்நிலை தத்துவம் நிறைந்தது. ஹையர் ஸ்டாண்டர்டு ரிலிஜியன்னு பேர் இதுக்கு. ஹையர் ஸ்டாண்டர்ட் ரிலிஜியன் கொள்கை அவ்வளோ உன்னதமானது, உயர்தரமானது. ஆனால் அது நம்ம மண்டைக்கு ஏறாது, அது நடைமுறைக்கு வராது, அது அழிஞ்சு போயிடும் எதிர்காலத்தில். ஏன் அப்படின்னா இந்த வேதத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. யார்? வள்ளல் பெருமானு வேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. முரண்பாடுகள் நிறைய உண்டு அவர்கிட்டே. நமக்கெல்லாம் பற்றும் பயமும் அற்றவன் தான் ஞானின்னா. போகிற போக்கில் இருக்கிறோம், அவன் இதை நினைப்பான்னு கையை கட்டின்னு போகிறது, காலம் அடைக்கணும் உட்கார்றது. எவன் எதை நினச்சான்னா நம்மளாக இருக்கணும்ல. அவர் ஒரு பாட்டு சொல்லுவார், திருவாசகத்துக்கு மிஞ்சிய ஒரு வாசகம் இல்லைங்கிறாரு. திருவாசகம் யாரை குறிக்குது? யாரை பற்றி பாடின பாடல்? சிவனை குறித்த பாடல். அப்போ சிவனை இவர் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம்ல. ஆனால் கடைசி 6ஆம் திருமறையில் சிவன் வழிபாடையும் கூடாதுன்னு திருநரெல்லாம் அழிச்சிட்டாருங்க. கடைசியில் அவர் அழைச்சிட்டாலும் இன்றைக்கும் வடலூரில் திருநூறு கொடுக்குறாங்க அங்கே இருக்கு. ஜோதி வழிபாடு தான் அவரோட வழிபாடு. ஸோ கொள்கையில் சில முரண்பாடுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த முரண்பாடுகள் நிற்காது, நிலைக்காது. அதனால் அந்த மார்க்கம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்களுடைய சித்தர்களை வணங்குறவங்களோட சன்மார்க்கங்கிறது வேற. இது சுத்த சன்மார்க்கம்னு வள்ளலார் மாதிரி இல்லாமல் இந்த மார்க்கங்கிறது வேற. எப்படி வேற அப்படின்னா, குரு வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குரு வழிபடணும் நம்பர் 1, அன்னதானம் பண்ணணும் 2, நம்பர் 3. 3வது அசைவத்தை கைவிடணும். இவ்வளோதான். அவர் ஜோதி வழிபாடு சொல்லியிருக்காரு. நம்ம ஆளுங்க குரு வழிபாடு ஆர்டர் பண்ணும்போது ப்ரியாரிட்டி வழிபாடில் குருவுக்கு முதல் வந்தனம் பண்ணணும். குரு வழிபடணும் நம்பர் 1. நம்பர் 2 தான தர்மம் பண்ணுறது. நம்பர் 3 தான தர்மம் நிறைய பேர் பண்ணிடுவாங்க, ஆனால் இதை பண்ண மாட்டாங்க. சைவத்தை கையாளணும், அசைவத்தை கைவிடணும். அதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் சன்மார்க்கத்தில் நம்மளோட சித்தர்கள் மார்க்கமான சித்தர்களோட மதத்தில் மதம் கிடையாது, மார்க்கம். இந்த வழிபாட்டு பாதை, மார்க்கம்னா பாதை,
இந்த பாதைக்கு நிறைய பேரால் வர முடியாது. ரொம்ப சிம்பிளான 3 விஷயம் தான் நான் சொல்கிறேன். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த 3 தான். குருவை வழிபடுறோம், சைவத்தை கடைபிடிக்கிறோம், அப்புறம் அன்னதானம் பண்ணுறோம். இந்த 3 தாங்க, சிம்பிள். இதை ஃபாலோ பண்ண முடியாது மக்களால். இது சிம்பிளானதே ஃபாலோ பண்ண முடியாது. இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கு ஆடை வெட்டுறது மாடை வெட்டுறதும் செய்வாங்க, அதையும் செய்வாங்க. ஸோ இது ஒரு முரண்பாடு. அவங்க ஒரு பாலிசிக்குள்ளே வர முடியல அவங்களால். அவ்வளோ. ஆக இதையே ஃபாலோ பண்ண முடியாது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொன்று அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அந்த மாதிரி. ஸோ இது மாதிரியான இது கொள்கை சார்ந்தது. இதெல்லாம் மதம் எங்கேருந்து தோன்றியதுன்னு நான் சொன்ன ஆரம்பத்தில் இயற்கையிலேருந்து தோன்றது, ஆதி காலத்திலேருந்து தோன்றாது. இதுதான் இது எப்படி மாறுதுன்னு ஒவ்வொரு காலத்துக்கு வரக்கூடிய மகான்களால் உருவாக்கப்படுறது மதங்களாக இருக்கிறது. மகான்களால் உருவாக்கப்படுறது மதங்களாக இருக்கிறது. திரும்பி திரும்பி சொல்ல காரணம் என்ன? மகான்களால் உருவாக்கப்பட்டது மதங்கள், அதாவது மார்க்கங்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த மார்க்கத்துக்கான ஆச்சாரிகள் மத்வாச்சாரியார், சங்கராச்சாரியார், சைவ ஆச்சாரியார், வைணவ ஆச்சாரியார் எல்லாமே ஆச்சாரியர்களாக மாறுகிறார்கள், குருமார்களாக. இது மதமாச்சு. இப்போ அந்த கும்பல் கும்பலாக சேர்ந்தவங்க சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த ஆதி காலத்தில் ஒரு குரூப்பிசம். ஆக்சுவலி கலாச்சாரம் ஒரு குரூப்புக்கும் மாறுபடும். அந்த கலாச்சார மாறுதல்களால் யாருக்கெல்லாம் ஒரு கலாச்சாரத்துக்கு இன்னொரு கலாச்சாரம் மாறுபாடு இருக்குதோ அந்த கலாச்சாரத்துக்கு பேர் ஜாதின்னு பேர். அவங்க தான் இனங்களை பிரித்து கொள்கிறோம். இவங்க ஒரு காலத்தில் ஒரு குரூப் ஒரு வேலையை செஞ்சுது, அது ஒரு ஜாதி. இப்போ நரிக்குறவர்கள்னு சொன்னேன். அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க? அவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு, ஒரு சடங்கு, ஒரு உணவு முறை, ஒரு கலாச்சாரம், ஒரு கல்யாண முறை, அதுக்கு ஒரு கலாச்சார சடங்கு, இப்படி அவங்களோட வாழ்வியல் கலாச்சாரம் தனிப்பட்டு போகுது. இன்னொரு ஜாதிக்கு ஒன்று தனிப்பட்டு போகுது. இது ரெண்டும் கிளாஸ் ஆகிற இடத்துல தான் பாதிக்குது. ஆக இந்த ஒரு ஜாதின்னு சொல்கிறது ஒரு குரூப் பீப்புள், ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்கிறது. அந்த வாழ்க்கை முறைக்கு பெயர் சடங்கு, சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலாச்சாரமாக மாறுகிறது. இதெல்லாம் சேர்ந்தவர்கள் ஒரு குரூப்பினர்கள், ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆகுது. அதுக்கு தான் அந்த குரூப்புக்கு பேர் தான் ஜாதின்னு பேர் வச்சுட்டோம். நாம் அந்த குரூப்புக்கு பேர் தான் ஜாதின்னு பேர் வச்சோம். இது எதை சார்ந்தது? வர்ணம்ங்கிறது தொழிலை சார்ந்தது. உங்களுக்கு நல்லா தெரியணும், வர்ணம் என்பது தொழில் சார்ந்தது. ஆதி காலத்தில் தொழில் இவ்வளோதான் இருந்தது அப்படின்னாக்கா அந்த தொழில்களை 5 விதமாக பிரித்து விட்டார்கள். தொழிலோட மொத்தமே ரூட்டு என்னன்னா 5 ரூட்டு தான். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் மூலத்தை கண்டுபிடிச்சோம், ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடுவாங்க. வியாதி மொத்தமாக இத்தனாயிரம் வியாதி தான் இருக்குன்னு பிரிச்சுருவாங்க. அதையும் பிரித்து 3ஆக பிரிச்சுருவாங்க. அது 3 நாடியில் கொண்டு வந்துடுவாங்க. பித்த நாடி, சிலத்தும நாடி, அப்புறம் ஏதோ ஒரு நாடின்னு சொல்லிட்டு 3 நாடியாக பிடிச்சிருவாங்க. ஆக வியாதி எப்படிலாம் சுருக்கிட்டே குரூப்பாக பிரிச்சுட்டு வந்துடுறாங்களோ அந்த மாதிரி இந்த வர்ணம் 5 வகையான வர்ணங்களை பிரித்து விட்டாங்க. 4 வர்ணம் தான் சொல்லுவாங்க. 4 வர்ணத்தை பிரித்து விட்டுட்டாங்க. இந்த 4 வர்ணத்துக்குள்ள ஒரு குரூப்புக்கும் ஒரு ஜாதியாக அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. இதை அவங்களா உருவாக்கிக்கிட்டது, அவ்வளோதான். நான் செய்கிறது இப்போ கலப்பு திருமணம் நடக்குதுன்னு நினச்சிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு திருமணத்தில் போனோன்னா முதல்ல பிரச்சனை வர்றதுன்னா இந்த மாதிரி தாலி வாங்கணுமா, அந்த மாதிரி புடவை வாங்கணுமா, இல்லை இது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பழக்கம் இல்லை, இது எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்வாங்க. இது எங்களுக்கு பழக்கம் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, முதல் இரவு எங்கே வைக்கிறது? ஒரு ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் வைப்பாங்க. ஒரு ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் கல்யாண செலவு, ஒரு ஜாதிக்காரங்க மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு ஜாதிக்காரங்க பொண்ணு வீடு கல்யாணம் பண்ணுது. ஒருத்தர் இந்த கலரில் புடவை எடுக்கிறாங்க, ஒருத்தர் அந்த கலரில் புடவை எடுக்கிறாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி தாலி செய்கிறாங்க, இன்னொருத்தர் அந்த மாதிரி தாலி செய்கிறாங்க.
எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த குரூப்பாக அவங்கவுங்கள ஏற்படுத்திக்கிட்டது. இதுதான் ஜாதின்றது. இது தவறா அப்படின்னாக்கா நான் என்னத்த சொல்கிறது, நீங்களா முடிவு பண்ணிக்க. ஜாதி வேணுமா வேணாவா, இருக்குமா இருக்காதா அப்படின்னா ஒழிக்க முடியாதுன்னு மட்டும் நான் தீர்க்கமாக சொல்லுவேன். ஜாதியையும் மதத்தையும் ஒழிக்க முடியாது. ஒரு மதம் போனால் இன்னொரு மதம் உருவாகும், ஒரு ஜாதி போனால் இன்னொரு ஜாதி உருவாகும். இப்போ நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் பிரிவினையெல்லாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே 10 முறை பேர் மாற்றி வச்சுருக்குறாங்க. இந்த குரூப் இந்த ஜாதியிலேருந்து இந்த குரூப்புக்கு மாற்றி இதுக்கு தான் பேருன்னு வைக்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, அவ்வளோ டீப்பாக போகல. நீங்கள் வரலாறு படித்தா தெரியும். எந்த சிஎம்மோட காலத்தில் எப்படி பேர் மாறிச்சு, இங்கிலீஷ்காரன் காலத்தில் எப்படி பேர் மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் இருக்குது. ஆக ஜாதியும் மதமும் உருவானது இப்படி தான். எதை வச்சு அப்படின்னா, மதம்ன்றது நம்பிக்கை வச்சு உருவானது. ஜாதிங்கிறது குரூப்பாக மக்கள் நடமாடும் காலத்தில் தோணுனது. குரூப்பாக வாழ்க்கையை நடத்துனாங்க. நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த காலத்திலே ஒரு குரூப் இருந்தாங்க. அந்த மாதிரி காலத்திலே ஜாதி தோன்றிச்சு. அது ஜாதின்னு இல்லாமல் ஒரு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பெயர் தான் ஜாதி. ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடு உடையவர்கள், ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுகள், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை கொண்டவர்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். ஜாதி உருவானது கலாச்சாரம்னு பேர். மதம்ன்றது அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. கொள்கை மற்றும் நம்பிக்கை, இது மதம். ஜாதிங்கிறது தொழில் மற்றும் கலாச்சாரம், வாழ்வியல் முறைன்னு அர்த்தம். ஆக இது ரெண்டும் வேறு வேறு. நன்றி, வணக்கம்.